என் பொண்டாட்டி ஒருத்தன் என்ன சௌக்கியமானா எனக்கு வந்துச்சு போய் கோவம் கட்டி எடுத்த மண்டே போந்துட்டேன். சௌக்கியமா கேட்டதுக்கா மண்டியா வச்சிட்டா. என்னங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நம்ம அண்ணன் கிட்ட பேசுங்கிறமா. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியாண்ணா? நல்லா இருக்குமா. டேய் அண்ணனுக்கு ஜூஸ் போட்டு கொடு. அதெல்லாம் வேணாப்பா. ஏன்னா நல்லா போடுவானா ஜூஸ்? இருக்கட்டும்பா, இன்னத்துக்குப்பா ஜூஸ் எல்லாம். சிக்கன் குழம்பு வீட்டுல இருக்கு, சாப்பிடுறியாண்ணா? தாத்தா கறி குழம்பு சாப்பிடலாம் தாத்தா. டேய் வானா கம்னிடுறா. என்னண்ணா எதுவுமே வேணான்றா? நல்லா வைப்பானா என் பொண்டாட்டியா? அது நல்லா வைக்குன்னு தெரியும், இருந்தாலும் வானாப்பா. என் பொண்டாட்டி குழம்பு நல்லா வைப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது பொதுவா சொன்னப்பா, அது எது கோவப்படுற? தாத்தா இதா இருந்தாலும் உண்மையா சொல்லு, எதுவும் மறைக்காத. நான் என்னடா மறைச்சேன், நீ கோத்து விடுற? டேய் ஒழுங்கா சொல்றா, என் பொண்டாட்டி குழம்பு உனக்கு எப்படி தெரியும் நல்லா இருக்குன்னு? என்னடா வாடா போடான்ற? டேய் நான் அப்படித்தானே பேசுவேன். நான் ஜெயிலுக்கு போன நேரம் பார்த்து என் கூட வந்து கோயம்பு தேடி போனா நீ? ஐயோ இவனடா இப்படி சண்டை போடுறான். உனக்கே இந்த வேலை நான் அவங்ககிட்ட எது கோயம்புலாம் தீட்டி சாப்பிடுவேன். நான் ஏன்டா மூட்டால போறேன்? அம்மா ஏன் நான் என்ன பண்ணேன்? என் பொண்டாட்டி ஒருத்தன் சவிக்குமான்னு சொன்னதுக்கு மண்டே போந்துட்டு ஜெயிலுக்கு போனேன். என் வீட்டு சோறு தூணுக்குற என்னடா பண்ணுவேன் நானு? சத்தியமாப்பா உங்க வீட்டு சோறு துணுலப்பா. நீ ஏன்ப்பா இப்படி பண்ற? நானா ஜெயில எப்பனா வந்த? நேத்தாப்பா வந்தேன். நான் வரத்துக்குள்ள என் பொண்டாட்டி கிட்ட கோயம்பு வாங்கி தூணுக்குற பையன். யோ பெரிய மனுஷனாக அறிவில்லையா உனக்கு? எப்பா நான் சாப்பிடவே இல்லப்பா. உழுவுறான். நீ உண்மையை ஒத்துக்கலாம் மண்டை ஓடியும். தாத்தா ஒத்துக்கு தாத்தா, எல்லாம் மண்டியில 7 தையல் போடுவாங்க தாத்தா. ஒத்துக்கடா இல்ல கோவம் வந்துரு எனக்கு. ஆமாப்பா சாப்பிட்டப்பா, போதுமா என்ன விட்டுருப்பா. ஒத்துக்க நம்பர். நீ அவளை அஜா கருத்தியா கது வந்து போட்டுக்கிற, அதனால தான் வந்து திருடி சாப்பிட்டுக்கிறான். அப்படி பேசுற இப்படி பேசுற இப்படி பேசுற அப்படி பேசுற, என்னதான் நினைச்சுக்கிறேன் என் மனசுல. உனக்கு 500 ரூபா போதுமா? போதுங்க. சரி ஒரு 500 ரூபா கொடு, இல்ல மண்டே. என்னப்பா காசு கேக்குறான்? யோ கூடே அவங்க கூட கோயம்பு தூணுக்குறல்ல தாத்தா குத்துரு தாத்தா, மண்டியில 7 தையல் 8 தையல் போட்டு போறாங்க. ஏய் குத்துறா. என்ன இதுல அடிக்காத, நான் இதுல எங்க தாத்தா தலை வைக்கின்னு போயிடா. டேய் என்னடா இது? எல்லாம் நல்லதுதான் தாத்தா. தானா அது கொடு. இருப்பா இருப்பா, அடிக்காதுப்பா. இதப்பா 500 ரூபாய். இந்தாமா. நாளைக்கேமா எங்க வீட்டுல கருடு குழம்பு செஞ்சு வைக்கிறேன். கருட் கோம்பா எனக்கு வேணாம். ஹலோ வானா, என் பொண்டாட்டி நல்லா செய்வானா? வாங்கடா, உங்க சௌகாசமே வேணாம். தாத்தா வா தாத்தா, சாப்பிட்டு தாத்தா போடா. தாத்தா வா தாத்தா. எப்படியோ கோயம்புத்தூருக்கு 500 ரூபாய் தேர்ச்சியா? தேர்ச்சி. எப்படி எப்படிலாம் போய்ப்பு நாட்ட வேண்டியது போய். நானா உனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போறது. என்னப்பா கேட்டா காசா வேணும்? உனக்கு சப்போர்ட் பண்ணல அதெல்லாம் கொடுக்கலாம்ல. இதுல என்னப்பா இருக்குது? பா எங்க வீட்டுல மீன் குழம்பு செஞ்சுக்கிறாங்க, சாப்பிட்டு போ. சும்மா வந்தவன் கிட்டே 500 ரூபாய் வாங்கிட்டேன். நான் சாப்பிட்டா சும்மா விடுவேன். அட போயா. உஷாராயிட்டாண்டியா? சரி என்ன குழம்பு நம்ம வீட்டுல? பக்கத்து வீட்டுல கறி குழம்பு வச்சிருக்காங்க, அது மாவு பிடிச்சிட்டு நம்ம சாப்பிடலாம். அதுவும் கரெக்ட் தான். நான் தாத்தா இப்படி பயந்து வர்ற பின்ன அவங்க கிட்ட கோத்து ஊறியாடா நீ? ரவுடியன் தாத்தா, நான் தான் காசு கொடுக்க சொன்னேன், நீ ஏன் மேல கோச்சிக்கிற? இப்ப பாத்தியா 500 வேஸ்டா போச்சு. தாத்தா பண்ண சம்பாதிச்சிக்கலாம், உயிர் பண்ணா சம்பாதிக்க முடியுமா? வா போலாம். ஏன்பா கணேசங்கடா திறந்துக்குதா? தாத்தா கேக்குறாங்களே பதில் சொல்ல. எனக்கு தெரியாதுப்பா. யோ இப்படி தானே வர, இது சொல்ல மாட்டேன்றா? இந்த பக்கம் போதுமா? தாத்தா இந்த பக்கம் தானே வரும், ஏன் இப்படி புழுவுற? உனக்கு என்ன நான் காசு போனமா நான் உன்னை கேட்டேன், கடை திறந்துக்குதான்னு தானே கேட்டேன், அதை கூட சொல்ல மாட்டேன்றா? தாத்தா இந்த கெட்ட பேர் உனக்கு தேவையா? நான் தாத்தா உன்னால என் பேரும் கேட்டு போதே. டேய் அவன் தான் பிரச்சனை பண்ணாத, கடையாடு போகாத வந்துட்டு இல்ல, அதை சொல்லு அவர் கையில. டேய் கண்டவங்கள ஆடா சொல்லலாம் சொல்லியா? யாரா கண்டவன்? ஒண்ணு வழி கேட்டா செஞ்சா சொல்லு, இல்லைன்னா விட்டுடு. கண்டவன்ற உன்னா என் தாத்தாக்கு மூலல ஏதோ சொல்லிட்டாரு, கழுத்துக்கு என்ன அடிக்க போற? டேய் அவன் கூட கழுத்துக்கு அடிக்கணும்னு சொன்னா நீ கத்து கொடுக்க மாட்டேதா? தாத்தா கோவ போட்டு பேசுறது பிரயோஜனம் இல்ல, அவரே பெரிய மனுஷன், கழுத்துக்கு வச்சா என்ன பண்றது? நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிறேன்னா அச்சுன்னா பெல்லாம் கொட்டி போடுவான். தலையத்து யார்கிட்ட மாட்டி முழிக்கிற மாதிரி. தாத்தா என் பின்னாடி வரவேலை வச்சுக்காரு. தாத்தா நோ எங்க தாத்தா பண்ண உன்னை சிம திட்டாரு. அவனை யாரு திட்டா?